வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். கோல்டை பொறுத்தவரையில் நிறைய பேர் லைவ்ல கேட்கறது, நான் வாங்கலாமா அப்படிங்கிறது தொடர்ச்சியான கேள்வி. சில்வருக்கு இருக்குது, லாஸ்ட் வீக் போட்ட வீடியோ பாருங்க பார்க்கல அப்படின்னா. இந்த கோல்டு எந்த மெத்தடில் அக்குமுலேட் பண்ணலாம் அண்ட் நான் ரெகுலராக சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கோல்டை பொறுத்தவரையில் அப் ட்ரெண்ட் இருக்கு, சைட்வேஸ் இருக்கு, ஆனால் டவுன் ட்ரெண்டுங்கிற ஒரு ட்ரெண்டே இல்லை அப்படிங்கிறது. சரிங்களா? கோல்டு நீங்கள் ஒரு வேளை கரன்சிக்கு பதிலாக கோல்டாக நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க ஐஎன்ஆர் இல்லாமல் அப்படின்னா, இன்ஃப்ளேஷனை உங்களுக்கு கோல்டு பீட் பண்ணும். சரிங்களா? அந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு பொருள் தான் கோல்டு அப்படிங்கிறது. அப்படிங்கும்போது அதுக்கு எனக்கு டவுன் ட்ரெண்டுங்கிற ஒரு ட்ரெண்ட் இல்லை. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கோல்டு அவுன்ஸுக்கு டாலர்ஸ் இறங்கினாலும், XAUSD இறங்கினாலும், கோல்டு லோக்கல் மார்க்கெட்டில் நமக்கு பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்ஃப்ளேஷனால. சரிங்களா? அப்படிங்கும்போது நம்ம அதை பை பண்ணுங்கிறதுக்கு யோசிக்க வேணாம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறதுனா கோல்டு இன்னும் கீழே வருமா, இறங்கி வாங்கி வைக்கலாங்கிறத கேட்குறாங்க. ஆனால் அது எந்த மெத்தடில் வாங்கலாம், அது இன்னும் எவ்வளோ கீழே வரலாம், அந்த ஐடியா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அது ஃபியூச்சராக வாங்கலாமா, இல்லை நீங்கள் பீஸா ஸ்பாட்டாக வாங்கலாமா, ஃபிசிக்கலாக வாங்கலாமா அப்படிங்கிறத சேர்த்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ அப்படிங்கிறது தன்னுக்காக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். நீங்கள் இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, இது கோல்டோட M6 சார்ட். கோல்டு ப்ரைஸை பொறுத்தவரை M6ஓட ஃபியூச்சர் மினி இது. அதெல்லாம் எப்படியோ ஃபிசிக்கலாக அப்டேட் பண்ணாங்க. நம்ம இதை வச்சு பார்த்துக்கலாம் எவ்வளோ தூரம் வந்துட்டு போயிருக்கு அப்படிங்கிறத. இதோட பீக்கு, மினியோட பீக் பார்த்துட்டோம் அப்படின்னா 82. சரிங்களா? 182, 1,82,000. அண்ட் இந்த ஃபாலில் 1,29,000. சரிங்களா? ஆல்மோஸ்ட் இதோட ஃபால் ரேஞ்ச் பாருங்க, பீக் டு பீக் பார்த்துட்டோம்னா 28%. ஆனால் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் 21%, 22% ரேஞ்ச் வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள தான் விழுந்துச்சு. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், 28% விழுந்திருக்கான். சரியா? ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்துட்டா இந்த இங்கிருந்து ஏறுனது ஆல்மோஸ்ட் வி ஷேப் ஃபால் மாதிரி தான். சரிங்களா? இப்போ மிட்ல நிற்கிறான். இங்கே ஒரு மீடியன் லைன் போட்டோம்னா மிட்ல நிற்கிறான். ஏறினதுக்கு இறங்கினதுக்கு 28% விழுந்ததுல ரெக்கவரி ஆகி ஆல்மோஸ்ட் நிற்கிறான் பாதியில். இப்போ ஒருவேளை கோல்டு ஏற்கனவே இப்போ எவ்வளவு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் வைஸாக 15%, 16% லோவராக தான் இருக்கான். இனியும் இறங்குறான், லைக் கோல்டு 3%, 5% இறங்குறான்னா ஒவ்வொரு டிப்லையும் நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக அக்குமுலேட் பண்ணலாம். லைக் ஃபர்ஸ்ட் டிப் அப்படிங்கிறது நமக்கு ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா இது, தென் மேலே ரெசிஸ்டன்ஸு இதை வச்சுக்கலாம். சரிங்களா? இது இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லாங் டேர்மாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒருவேளை ஃபால் ஆச்சுன்னா நம்மளோட முதல் சப்போர்ட் 41. ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, எவ்ரி ஒரு பொருள் லாங் டேர்ம் நல்லா ஏறும்னு தெரியுதுன்னா, கோல்டு கண்டிப்பாக ஏறும் இல்லைங்களா? அப்போ ஏறும் தெரியுது. அப்போ அது எவ்ரி டைம் 3 to 5% ட்ராப் ஆகும்போது நம்ம அந்த பொருளை வாங்கலாம். பொருளோ இல்லை இது ஸ்டாக்கோ இல்லை இதுவோ நல்லா போகும்னா வாங்கலாம். சரிங்களா? அதான் லாஜிக்கு. அது என்ன 3 to 5%. இப்போ இது கோல்டு 3%, 5% ஃபால் ஆகுதுன்னா அது ஃபிசிக்கலாவோ பீஸாவோ ஒரு கமாடிட்டியில் ரோல் ஓவிங் மெத்தட் போட்டிருக்கேன், வீடியோ நான் கொடுக்குறேன், பார்க்கலாம் பாருங்க. கோல்டு எப்படி ரோல் ஓவர் மெத்தடில் கம்மியான அமௌண்ட் வச்சு நம்மளால வாங்கலாம். ஒரு பவுன் நகை இப்போ 1.25 லட்ச ரூபா, அது 10,000 வச்சு எப்படி வாங்கலாங்கிற வீடியோ போட்டிருக்கேன், ரோல் ஓவர் பார்க்கலாம் பாருங்க. அந்த டைப்லயும் நீங்க எதையோ வாங்குறீங்க. சரியா? அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு பெரிய பெரிய சப்போர்ட்லையும் வாங்குறதுக்கு தயாரா இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு லாங் டேர்ம். என்னை பொறுத்தவரையில் கோல்டு அப்படிங்கிறது கம்மிங் இயர் ஒரு 20,000 ஒரு கிராம். இல்லை பழையபடி இப்படி எடுத்துக்கோங்களேன். ஏற்கனவே சொல்றேன், கோல்டுக்கு அப் ட்ரெண்ட் இருக்கு, சைட்வேஸ் இருக்கு, டவுன் ட்ரெண்டுங்கிற ஒரு ட்ரெண்டே இல்லை. கரெக்டா? அண்ட் கோல்டு ஒரு இடத்துல இருந்து விழுகுதுன்னா திரும்ப இந்த எதிர்காலத்தில் அந்த இடத்துக்கு போயிடும். இதான் ஃபேக்ட். ஒரு ஸ்டாக்குக்கு பயப்படலாம், திரும்ப அந்த இடத்துக்கு போயிடுமா, இதோ ஆல் டைம் ஐயோ இதுக்கப்புறம் மேலே வராதுன்னு ஸ்டாக்கை பார்த்து பயப்படலாம். கோல்டை பார்த்து பயப்படணுங்கிறது கிடையாது. ஏன்னா கோல்டு விழுந்தா கண்டிப்பாக இப்போ 15,000, 14,000 ரேஞ்சில் இருக்கு இல்லைங்களா? இது திரும்ப 16,800 இல்லை 20,000 போய் சேரப்போகுது ஒரு நாள். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த லாஜிக்கில் இன்ட்ராடே ஃபால் ஆகுது, ஒரு வீக் 1 மந்த் ஃபால் ஆகுது அப்படின்னா அது ஆப்பர்ச்சுனிட்டியாக மட்டும் பாருங்க. அதுக்கான சப்போர்ட்ஸாக இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்சிடர் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். திரும்ப ஃபால் ஆச்சு அப்படின்னா நான் பெண்டிங் ஆர்டர்லாம் போட்டு வச்சிருக்கேன், வந்துச்சுன்னா எடுத்துக்கிறதுக்கு. இப்போ பீஸாவோ இல்லை மற்ற விஷயங்களாவோ. சரிங்களா? எல்லா மார்க்கெட்லேயும் சின்ன சின்ன அளவில் பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் எல்லாம் போட்டு தான் வச்சிருக்கேன் GTTல. நீங்களும் இந்த மாதிரியான பல கோல்டு வித்தைகளை செஞ்சு பெரிய பணக்காரனுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் கண்டிப்பாக கோல்டு நம்பினோர் கைவிடப்படாது. ஆனால் சில்வர் ப்ரோ அப்படின்னு கேட்கறது புரியுது.
அது வந்து வா அருணாச்சலம் வா, உன்னைய நீ வருவன்னு எனக்கு நல்லா தெரியும். சில்வர் ட்ரேடர்ஸை பார்த்து தான் சொல்கிறேன். நீங்க கேட்பீங்க உடனே கமெண்ட்ல வந்து ப்ரோ அப்போ சில்வர் அப்படின்னு. அருணாச்சலம் சில்வர் வந்து நமக்கு சொல்ல முடியாது. கோல்டுக்கு இது ஓகே. ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு, சைடு இருக்கு, டவுன் ட்ரெண்ட் இல்லை. சில்வருக்கு டவுன் ட்ரெண்டுங்கிற ஒரு ட்ரெண்ட் இருக்கு. சரியா? அதனால நம்ம அதில் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. மேபி கோல்டு ஏறுச்சுன்னா சில்வரும் கூட சேர்ந்து அவங்க இவங்க நீங்க கொஞ்சம் தூக்குங்கோ, முருகன் கொஞ்சம் தூக்கு வாங்குற மாதிரி அதே முருகன் கொஞ்சம் தூக்குனா தான் உண்டு. ஓகே, பார்ப்போம். வந்து இந்த வீடியோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் கோல்டு வந்து 1,82,000 வர்றதுக்கான யார் யார் வாங்கி வச்சிருக்கீங்களோ வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிங்க. நான் நிறைய வாங்கி வச்சிருக்கேன். பீஸாவும் இருக்குன்னு சொல்ற மாதிரி நிறையாவும். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையில்